வணக்கம் நேயர்களே, 4 மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் பாலா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் முடிந்த அளவிற்கு வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை. உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு விளக்கம். தமிழகத்தில் 1000 இடங்களில் தடுப்பணை கட்ட அனுமதிக்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை. விரிவான திட்ட அறிக்கை வழங்குமாறு மத்திய அமைச்சர் கூறியதாக அமைச்சர் KN நேரு தகவல். நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் பதிவு செய்தும் நெல் மூட்டைகளை விற்கலாம். ஆன்லைன் பதிவு முறைக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பேட்டி. ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா நிறுவனம் ஏலத்தில் எடுத்ததாக வெளியான செய்திக்கு மத்திய அரசு மறுப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான அமைச்சர்கள் குழு இறுதி முடிவெடுக்கும் என விளக்கம். கோடநாடு கொள்ளை நடந்த அடுத்த நாள் போலீசில் சிக்கிய 5 பேரை விடுவிக்க சொன்னவர் யார்? குற்றவாளிகள் பயன்படுத்திய வாகனம் குறித்தும் நியூஸ் 18 தொலைக்காட்சியின் புலனாய்வில் பிரத்யேக தகவல். முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்விற்காக 25 நிமிடங்கள் சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்ட நீதிபதி. காணொலி காட்சி மூலம் ஆஜராகி வருத்தம் தெரிவித்தார் உள்துறை செயலர். புதிதாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சி பகுதிகளுக்கு காவல் சிறப்பு அதிகாரிகள் நியமனம். தாம்பரத்திற்கு M. ரவியும் ஆவடிக்கு சந்தீப் ராய் ரத்தோரும் அறிவிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும். டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. கரூர் அருகே தனியார் நிலத்தில் உள்ள குளத்தில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழப்பு. குளத்தில் இறங்கிய ஆடுகளை மீட்க முயன்றபோது உயிரிழந்த பரிதாபம். முதுமலை அருகே மசினக்குடியில் மேலும் ஒருவரை தாக்கி கொன்றது ஆட்கொல்லி புலி. 1 வாரமாக வனத்துறைக்கு போக்கு காட்டும் புலியை விரைந்து பிடிக்க மக்கள் கோரிக்கை. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு விசாரணையில் அரசு தரப்பில் புலன் விசாரணைக்கு கால அவகாசம் கோரப்பட்டதால் 29ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோடநாடு பகுதியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு சொந்தமான பங்களா உள்ளது. இந்த பங்களாவுக்குள் கடந்த 2017 ஏப்ரல் 23ஆம் தேதியன்று நள்ளிரவில் புகுந்த ஒரு கும்பல் காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்து பொருட்களை கொள்ளையடித்து சென்றது. இந்த கொலை சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்டதாக சயான் மற்றும் கனகராஜ் ஆகியோரை காவல்துறையினர் சந்தேகித்தனர். இந்நிலையில் கனகராஜ் ஒரு கார் விபத்தில் உயிரிழந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சயான், வாளையார் மனோஜ் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் திருப்புமுனையாக கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி காவல்துறையினர் மூலம் மேல் விசாரணை செய்ய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தனிப்படை அமைத்து சயான் மற்றும் உயிரிழந்த கனகராஜின் உறவினர்கள் மற்றும் அவர் பணிபுரிந்த நிறுவனத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட பலரிடம் மறுவிசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சய் பாபா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு வழக்கறிஞர்கள் மேல் விசாரணைக்கு அவகாசம் தேவை என வலியுறுத்தினர். இதையடுத்து நீதிபதி சஞ்சய் பாபா வழக்கு விசாரணையை அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இன்றைய தேதி வரை கிட்டத்தட்ட 34 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை தொடரும். இந்த விசாரணையிலே பல புதிய செய்திகள், புதிய வாக்குமூலங்கள் ஆகியவும் பெறப்பட்டிருக்கின்றன. கொடுக்கப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலே முக்கியமாக எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்ற முறையிலே ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் சர்வர்ட்டெல்லாம் நம்ம பர்மிஷன்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் நாளாகும். கோடநாடு கொள்ளை வழக்கில் குற்றவாளிகள் பயன்படுத்திய வாகனங்கள் குறித்து போலீசார் இதுவரை விசாரணை நடத்தவில்லை என்பதற்கான பிரத்யேக ஆவணங்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது.
கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக 2017ஆம் ஆண்டு போலீசார் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். அதில் கொள்ளை சம்பவம் நடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவே கொள்ளையர்கள் கூடலூர் தப்பிச் செல்லும் போது போலீசில் சிக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 5 பேரின் பெயர்கள் உள்ள நிலையில் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டதும் நியூஸ் 18 புலனாய்வில் தெரியவந்துள்ளது. இவர்களை விடுவிக்கச் சொன்னது யார், எதன் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார்கள் என்ற எந்த விவரமும் குற்றப்பத்திரிகையில் இல்லை. சிக்கிய கொள்ளையர்களை விடுவிக்கச் சொன்னவரின் கையொப்பமும் ஆவணத்தில் இடம்பெறவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. கொள்ளை நடந்தவுடன் கோவை நீலகிரி மாவட்ட எல்லையில் போலீசார் உஷார்படுத்தப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் தப்பியது எப்படி என்ற கேள்வியும் எழுகிறது. இதேபோல் குற்றவாளிகள் கைதாகி ஜாமீன் பெற்றபோது ஆடி Q7 என்ற பதிவெண் கொண்ட சொகுசு வாகனத்தில் வந்தவர்கள் கொள்ளையர்களிடம் பேரம் பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொள்ளையர்கள் கேரள பதிவெண் கொண்ட 2 கார்களில் வந்த நிலையில் பின்னர் போலி நம்பர் பிளேட் தயாரித்து தமிழ்நாடு பதிவெண் கொண்ட காராக மாற்றியுள்ளனர். இவர்களுக்கு போலி நம்பர் பிளேட் தயார் செய்து கொடுத்தது யார் என்பது குறித்தும் போலீசார் இதுவரை விசாரணை நடத்தவில்லை. இந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்படும் பட்சத்தில் கொள்ளையர்களுக்கு உதவியது யார் என்ற உண்மை வெளிச்சத்திற்கு வரும். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளி மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது. அப்பள்ளியின் சிறப்புகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியை அடுத்த லளிகம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி கடந்த 5 ஆண்டுகளாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 95% குறையாமல் தேர்ச்சி விகிதத்தை வழங்கி வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாணவனின் தனித்திறமையையும் கண்டறிந்து அத்துறையில் அவர்கள் புலமை பெற பயிற்சி தருவதும் இப்பள்ளிக்கு நற்பெயரை பெற்றுத் தந்திருக்கிறது. மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் அறிவியல் படைப்புகளை உருவாக்க ஊக்கம் தரப்படுகிறது. நடமாடும் ரோபோ, ட்ரோன், 3D பிரிண்டர் என இப்பள்ளி மாணவர்களும் அறிவியலை கற்றுக்கொள்வதில் கலக்குகின்றனர். மாணவர்களுடைய இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவர்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து ட்ரோன் முதலியானவை அதே போல் ஹியூமனாய்டுன்னு சொல்லக்கூடிய மினி ரோபோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாணவர்கள் தயார் செஞ்சுருக்காங்க. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய 3D பிரிண்டர் நிறைய பள்ளிகளில் இல்லாதது. அதே சமயத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் கூட இல்லாத விஷயங்களை வச்சு இந்த 3D பிரிண்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தருமபுரி மாவட்டத்திலேயே லளிகம் அரசு பள்ளியில்தான் கணினி மயமாக்கப்பட்ட நூலகம் உள்ளது. இதில் 600 புத்தகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. மற்றொரு சிறப்பாக மாணவர்களுக்கு முக்கிய பாடங்கள் டிஜிட்டல் முறையில் கற்பிக்கப்படுகிறது. 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேங்க சார். எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா ப்ரைவேட் ஸ்கூலில் சேர வாய்ப்பு கிடச்சதுங்க சார். நானாக சேரல சார். இங்கேயே எனக்கு எல்லா கோச்சிங்கும் இருக்குங்க சார். இங்கேயே நல்லா டீச் பண்ணுற சார்ஸ் இருக்கிறாங்க. இங்கேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. லேப் கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எங்கள் HM சார் எல்லாம் பண்ணி கொடுக்குறது இருக்காங்க சார். மரங்கள், செயற்கை நீரூற்று, காற்றோட்டமான வகுப்பறை, விளையாட்டில் உரிய பயிற்சி என பல சிறப்புகளையும் பெற்றிருக்கிறது இப்பள்ளி. எனவேதான் இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கும் தங்கள் பிள்ளைகளை லளிகம் அரசு பள்ளியில் சேர்த்து வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து செய்தியாளர் சுகுமார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய அதி கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், கோவை, திருப்பூர், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 3ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் விடிய விடிய பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் நேற்றிரவு கொட்டத் தொடங்கிய மழை விடிய விடிய நீடித்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. பள்ளிப்பாளையம் ஆற்றுப்பாலம் அருகே குமாரபாளையம் சாலைகளில் இருந்து வழியும் வெள்ள நீர் வடிகால் வாய்க்காலில் செல்ல முடியாமல் பழைய ஆற்றுப்பாலத்தின் மீது குளம் போல் தேங்கி நின்றது. புதிய பாலத்தின் மீதும் வாகனங்கள் செல்ல முடியாமல் தண்ணீர் தேங்கியது. மழைநீர் தேங்கி நின்ற சாலையில் திருநெல்வேலியில் இருந்து காரில் சென்ற ஒரு குடும்பத்தினர் சிக்கிக் கொண்டனர். அவர்களை தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். பள்ளிப்பாளையத்தில் பெய்த கனமழையால் அங்குள்ள கால்வாய் நிரம்பி 4 வழிச்சாலையில் தண்ணீர் புகுந்தது. இதனால் பள்ளிப்பாளையம் ஈரோடு செல்லும் சாலையில் போக்குவரத்து 4 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். இந்நிலையில் கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டையை அடுத்த புனவாசிப்பட்டி 4 ரோடு பகுதியைச் சேர்ந்த நவீன், கவின், வசந்த் ஆகிய 3 சிறுவர்கள் தனியார் நிலத்தில் உள்ள குளத்தின் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது தண்ணீரில் ஆடு இறங்கியதால் அதனை மீட்க குளத்தில் இறங்கிய 3 சிறுவர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கனமழையால் கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் அதிகளவு தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 5 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டுள்ளனர். சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பரங்கிப்பேட்டை, அண்ணாமலை நகர், புதுச்சத்திரம், குமாரமங்கலம், பிச்சாவரம், சிவபுரி, சோழகன்பேட்டை பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஊரக உள்ளாட்சித் தேர்தலின் போது முடிந்த அளவிற்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் மத்திய அரசு பணியாளர்களை தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்க வேண்டும் என்றும் பாதுகாப்புக்கு மத்திய போலீஸ் படையினரை அமர்த்த வேண்டும் என்றும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து பரிசீலிக்க மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் இன்பதுரை வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 20% வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமரா மற்றும் இணையதள நேரலை வசதி ஏற்படுத்தப்படும் எனவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மட்டும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. ஆனால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என அதிமுக தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், ரகசியமாக செயல்படக்கூடிய தேர்தல் பார்வையாளர்களை அடையாளப்படுத்த முடியாது என்றும் வாக்கு எண்ணிக்கை மையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்படும் அறைக்கு வெளியே கண்காணிப்பு கேமராக்கள் இருப்பதால் உள்ளே பொருத்த அவசியமில்லை எனவும் தெரிவித்தார். இருப்பினும் முடிந்தளவு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளக்கமளித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் எந்த புகாருக்கும் இடம் தராத வகையில் அதிகாரிகள் நியாயமாக தேர்தல் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை பின்பற்றி தமிழகத்தில் மக்கள் பள்ளி எனும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டதா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கற்றல் குறைபாடுகளை சரி செய்வதற்கு மக்கள் பள்ளி என்கிற திட்டத்தை செயல்படுத்த பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த மாநில கல்வி திட்ட இயக்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து அத்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள் பங்கேற்று மக்கள் பள்ளி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 8 மாவட்டங்களில் இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்படி கற்றல் குறைபாடுகள் உடைய மாணவர்களை கண்டறிந்து தன்னார்வலர்களை கொண்டு அவர்களுக்கு தினசரி பயிற்சி அளிப்பது இந்த திட்டத்தின் அம்சமாகும்.
புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள கற்றலுக்கு தேவையான அவசர மற்றும் அவசியமான தேவைப்பாடு என்கிற பகுதியில் தெரிவித்துள்ளபடி இந்த திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள பெரும்பான்மையான அம்சங்களுக்கு தமிழகத்தில் கல்வியாளர்கள், அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்து வரும் நிலையில் அதில் உள்ள அம்சங்களையொட்டி புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பது கேள்விகளை எழுப்பியுள்ளது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிரசனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். மேலும் பல்வேறு செய்திகளை சிறிய இடைவேளைக்கு பிறகு காணலாம். நீலகிரி மாவட்டம் மசனகுடி அருகே சுற்றி வரும் ஆட்கொல்லி புலியை சுட்டுப்பிடிக்க வலியுறுத்தி கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசீலன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வில்லியம்ஸிடம் கேட்கலாம். வில்லியம்ஸ், அந்த புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி எம்எல்ஏ தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்குது? வணக்கம் பாலா. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவன் எஸ்டேட், தேவர்தலை உள்ளிட்ட பகுதிகளில் 3 மனிதர்களையும் 30க்கும் மேற்பட்ட கால்நடைகளையும் அழித்துக் கொன்ற ஆட்கொல்லி புலியை பிடிக்க கோரி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ஆட்கொல்லி புலியை மயக்கூசி சேர்த்து பிடிக்க வனத்துறை முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் கூடலூர் பகுதியில் 6 நாட்களாக முகாமிட்டுள்ள வனத்துறையினருக்கு புலி தொடர்ந்து போக்கு காட்டி வந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த புலி இன்று கூடலூரில் இருந்து மசனகுடி வனப்பகுதிக்கு வந்து தஞ்சமடைந்தது. அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் தொடர்ந்து இங்கு முகாமிட்டிருந்த நிலையில் இன்று பஸ்வன் என்ற ஆதிவாசியை அடித்துக் கொன்றது. இதனை கண்டித்து பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் உதகை மசனகுடி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் தொடர்ந்து 2 மணி நேரமாக அமர்ந்துள்ளனர். புலியை மயக்கூசி செலுத்தாமல் உடனடியாக சுட்டு பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. வனத்துறையினர் தொடர்ந்து இவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வில்லியம்ஸ். மின்னணு முறையில் நெல் கொள்முதல் செய்யும் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நேரடியாக நெல் கொள்முதல் மையங்களுக்கு சென்று விவசாயிகள் பதிவு செய்யலாம் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் மின்னணு முறையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் இணையதளத்தில் விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் என்றும், நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்கான தேதி விவசாயிகளின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாக வெளியிட்டது. இதன் எதிரொலியாக நேரடி நெல் கொள்முதல் மையங்களுக்கு சென்றே விவசாயிகள் பதிவு செய்யலாம் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், விவசாயிகளின் நலன் கருதி மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டாலும் ஆன்லைன் பற்றி விவரமறியாத விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். அருகாமையில் இருக்கின்ற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் சென்று ஒவ்வொரு விவசாயியும் தங்கள் பகுதியில் எத்தனை ஏக்கர் நாங்கள் நெல் பயிர் செய்திருக்கிறோம் என்ற விவரத்தை அங்கேயே பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலும் இன்றைக்கு அந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே விவசாயிகள் 2 முறையிலும் பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா குழுமம் ஏலத்தில் எடுத்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இதுகுறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. நஷ்டத்தில் இயங்கி வரும் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை விற்கும் முயற்சியில் மத்திய அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் ஈடுபட்டு வருகிறது. ஏர் இந்தியா நிறுவன ஏலத்தில் பங்கேற்பதற்காக விண்ணப்பம் அளிப்பதற்கான அவகாசம் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் அதன் பங்குகளை வாங்க டாடா குழுமமும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனமும் மட்டுமே விண்ணப்பித்திருந்தன. இந்த சூழலில் நிதி ஏலத்தின் குறைந்தபட்ச தொகையாக 15
15,000 கோடி ரூபாய் அளிக்க முன்வந்த டாடா குழுமத்திற்கு ஏர் இந்தியா நிறுவனம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. நடப்பாண்டு இறுதிக்குள் டாடாவிடம் ஏர் இந்தியாவை முழுமையாக ஒப்படைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் ஏர் இந்தியா நிறுவனத்தை ஏலம் விடுவது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான குழு இறுதி முடிவெடுக்கும் என்றும் அதன் பின்னர் முறைப்படி தகவல் வெளியிடப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.